தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன், எதற்கு, எப்படி என்ற இந்த வார்த்தைகளை பற்றி நாம் ஆராய்வோம். மனித வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சில சொற்கள் உண்டு. யாராலும் இவைகளை உச்சரித்து உணர்ந்து இருந்தார்களோ அவர்கள் தாங்கள் வேண்டியதை பெற்றுக்கொள்கிறார்கள். இது வரலாறு மட்டுமல்ல, நிகழ்கால உண்மையும் கூட. மனிதன் தனக்கு முன்வரும் எல்லா நிகழ்வுகளையும் இந்த சொற்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்கவே இந்த அற்புத சொற்கள் நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டன. இவைகளை பயன்படுத்தியவர்கள் வாழ்க்கையை பொருள்படுத்தி மற்றவர்களின் வாழ்க்கையையும் மாற்றியமைத்தார்கள். உலகில் தோன்றிய தத்துவ ஞானிகள், உலகை மாற்றி அமைத்த அறிவியல் மேதைகள், செல்வத்தை வான்மழை என கொட்டச் செய்த தொழில் மேதைகள், உடல் நோயை ஒழித்த மருத்துவ மேதைகள் என பலரும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த சொற்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கண்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வேதனைகளும் சோதனைகளும் வரும்போது நம்மில் பெரும்பாலோர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. மாறாக பரிகாரம் தேடி சோதிடர்களையும் கோவில்களையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நாம் கலங்கும்போது இந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றோமா? நாம் நாள்தோறும் தோற்று நிற்கும் போதும் ஏன் இந்த நிலைமை என கேட்கின்றோமா? நம்மை மற்றவர்கள் ஏமாற்றி விட்டதாகவும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டதாகவும் நாம் புலம்பும்போது இந்த நிலைமை ஏன் என்று கேட்பதில்லை. நாளைய நமது பாதையில் இலக்குகளை நாம் தீர்மானிக்க தவறுகின்றோம். பின் பூட்டிய வீட்டின் கதவுகள் முன் நிற்பது போல் நாம் செய்வதறியாது மலைத்து நிற்கின்றோம். உண்மையில் வரலாற்றின் பக்கங்களில் நிகழ்கால வெற்றிகளை கொண்டு வந்த ஒரே ஆதாரம் நிறைந்த சொற்கள்தான் இவை. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்க வேண்டும் என்று ஏதென்ஸ் நாட்டு இளைஞர்களை தட்டி எழுப்பினார் சாக்ரட்டிஸ். இதே சிந்தனையைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தூண்டுகிறார் வள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் அதன் உண்மை பொருளை அறிவதே அறிவாகும். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை விஞ்ஞானிகள், சிந்தனையாளர்கள், தலைவர்கள் கேட்டதால்தான் மனிதகுலம் ஆயிரம் கண்டுபிடிப்புகளை பெற்றன, புரட்சிகள் வெடித்தன, உரிமைகள் கிடைத்தன. கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போனதும் மெய்ப்பொருள் கண்டு பகுத்தறிவால் மட்டுமே. மீண்டும் உங்கள் முன் எந்த கேள்விக்கும் சோதனையான தருணத்தில் மறைத்து போய் நின்று விடாதீர்கள். மாறாக புறக்க உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன், எப்படி, எவ்வாறு, எதனால் என்ற இந்த சொற்களை பயன்படுத்தி உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வி கேட்பதன் மூலம்தான் நம்மை நாமே வளர்த்து கொள்ள முடியும். கேள்வி கேட்பது நமது பிறப்புரிமையாக இருக்க வேண்டும். தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றி படியில் காலெடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நகர்வோம். தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்கள் கைபேசியில் பதிவு செய்யுங்கள், பகிருங்கள். உங்களின் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள். நாளும் நன்றிகளுடன்.